ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னொரு விஷயம் நான் இதில் என்ன சொன்னேன்னா, பாரு பற்றி பேசினா வந்துட்டு சோஷியல் மீடியாவில் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும். பாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, அந்த பஜாரிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, பாருக்கு சொம்பு தூக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது, ஏன் பாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வியும் வைக்கிறேன் நான் அப்படின்னும்போது, அப்போது நான் சொல்ல வர்றது என்னென்னா, பாருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயம் கூட ஒருத்தர் கூட பேச மாட்டீங்க அப்படின்னும்போது, வியூவர்ஸ் ஆகட்டும், இல்லைனா ஒரு கமெண்ட் செக்ஷனில் கூட வந்து அப்போ பாருக்கான ஃபேன்ஸே இல்லைனா அப்போ அசீம்கான ஃபேன்ஸும் இருக்கக்கூடாது, அப்போது பாலாக்கான ஃபேன்ஸும் இருக்கக்கூடாது, அப்போ வந்து இவங்க யார் மாயாக்கான ஃபேன்ஸும் இருக்கக்கூடாது, அப்போது முத்துக்கான ஃபேன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல இத்தனை சீசனில் வின்னராக வந்தவங்களாம் ரொம்ப பியூராக தான் விளையாடினாங்களான்னு கேட்டால் ஆரி தான் ரொம்ப பியூராக விளையாடினாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, ஆரி 100% ட்ரூவாக விளையாடினார், 100% பர்ஃபெக்டாக விளையாடினாருன்னு சொன்னால் அவர் வேலையே விமர்சனங்கள் இருக்குது. போன சீசனில் நான் அதை அப்படி ஏதோ ஒரு இடத்துல சொல்லும் போது அதுக்கு ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆரியை வந்து இவ்வளோ தூக்கி வச்சு பேசுகிறீங்களே, பாலா ரொம்ப ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி பாலாவை பற்றி பேசுகிறாங்கன்னா, அப்போ அவ்வளோ பர்ஃபெக்டாக விளையாடின ஆரிக்கே வந்து ஒரு சில இடத்துல வந்து அவருக்கான கிரிட்டிசிசம் இருக்குது, இல்லை அவரை பிடிக்காதவங்க இருக்காங்க அப்படின்னும் போது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் யாருமே ஃபேரும் இல்லை அன்ஃபேரும் இல்லை. ஆனால் அந்த ரேஷியோ டிஃப்ரென்ஸில் அது டிஃபர் ஆகும்னா ஓரளவுக்கு குறைஞ்சபட்ச நியாயம் யார்கிட்ட இருக்குது, இல்லை எல்லாருமா சேர்ந்து யாரை டார்கெட் பண்ணுறாங்களோ அந்த விஷயங்கள் ஹைலைட் பண்ணப்படும்னா பார்வை எல்லாரும் டார்கெட் பண்ணுறது உண்மைதான், சபரிக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறது உண்மைதான், கனிக்கு ஜால்ரா போடுறது உண்மைதான், எஃப்ஜேக்கு சொம்பு தூக்கிறது உண்மைதான், கமருதீன் வந்து தப்போ சரியோ அவருக்கான ஹார்ஷ்னஸோ ரகட்னஸோ அந்த ஷோவில் இருக்கிறது அதுவும் உண்மைதான். ஆனால் அது சமயத்தில் அவர் தனக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் வந்து பாருக்கு மேலே பாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போய் அவரோட ஹீரோயிசமை காட்டுறாரு. இந்த இடத்துல கமருதினாலே பாரு அடி வாங்க போகிறாங்கன்றது உண்மைதான் அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாருக்குமான நியாயங்களும் அந்த விஷயத்தில் அந்த ஷோவில் இருக்கும்னா பார்வை மட்டுமே ஏன் தப்பாகவே சொல்லிட்டு இருக்கீங்க? பாருக்கு ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் கூட அவங்களுக்கான நியாயத்தை ஏன் பேசுறது இல்லை லைவில் நடக்கிறது நைட்டில் எவ்வளோ நடக்குது தெரியுமா? பாரு மேலே இருக்க கோத்தை வந்து சபரி எப்படி வந்து காட்டியிருப்பாருன்னா ஒரு விஷயத்தில் எனக்கு அந்த டாஸ்கில் வந்து அந்த டீ வாங்கி குடிக்கலாம் காஃபி வாங்கி குடிக்கலாம்னா பிக் பாஸ் சொல்லியிருப்பார் அந்த QC டாஸ்கில். அப்போது எனக்கு அந்த டீயை ஊற்றிடலாம் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு சபரி. எங்கே அந்த கனி குரூப் கிட்ட நைட்டில் சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் லைவில் எபிசோடில் காட்ட மாட்டீங்க. டீ அவ்வளோ சூடாக இருந்து எனக்கு ஊற்றிடலாம் போல் இருந்துச்சு அந்த டீயை, ஆனால் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு பொண்ணு மேலே அவ்வளோ வன்மத்தை காட்டுறீங்க, அப்புறம் எப்படிங்க நீங்கள் நியாயமானவராக இருக்க முடியும்? அப்போ பாரு மட்டும் தப்புனா இந்த வாரம் நாமினேஷனில் ஏன் பாரு விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் நீங்கள் பண்ணீங்க? பாருக்கே தெரியாமல் பாரு தப்பிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது பார்வை தவிர்த்து மற்றவங்களுக்கு வேறு ஒருத்தவங்க கூட பஞ்சாயத்து இருக்குல்ல, அப்போ பஞ்சாயத்து இருந்தால் அங்கே கான்ஃப்ளிக்ட் இருக்கும்ல, கான்ஃப்ளிக்ட் இருந்தால் அங்கே அன்ஃபேர்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அப்போ பார்வை மட்டுமே டார்கெட் பண்ணி ஏன் சொல்கிறீங்க? அப்போ ஷோ அதை அப்படி தான் கொண்டு போகிறாங்க டிஆர்பிக்காக அப்படின்னும் போது பார்வை அடின்னு அடிச்சுட்டு பார்வை எவ்வளோ யூஸ் பண்ணிக்க முடியுமோ ஷோக்காக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து டாக்ஸிக்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஷோ அவங்க மேலே கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி அப்படியே கேமை திருப்ப போகிறாங்கன்னா அப்படி தான் சுபிக்ஷா மேலே திருப்ப போகிறாங்க. அதுக்குன்னு சுபிக்ஷா ரொம்ப நல்லவங்களான்னு கேட்டால் அவங்களும் விஷம்தான். அவங்க நல்லவங்க சீன் போட்டுட்ருக்காங்க. அது எப்போ வெளில வருமோ அன்றைக்கி அவங்க சுயரூபம் வெளில வரும். ஸோ பாருக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பா சரியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் பாருவை பற்றி பேசினாலே தப்பாயிருமோன்ற பயம் எல்லாருக்கும் இருக்குன்றது மட்டும் உண்மை.